ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கிற டிபெண்டன்ட் கிளாஸை மெயின் கிளாஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் கிளாஸில் இருக்கிற நவுனை பற்றியோ ப்ரொனவுனை பற்றியோ அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை தருறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மோஸ்ட் காமனான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ, ஹூம், ஹூஸ், விச் அண்ட் தட். ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ ஆர் ஹோம். இந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லாம் பீப்புளை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஹூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆஃப் தி கிளாஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹோம் அப்படிங்கிறத ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த விமன் ஹூ லிவ்ஸ் நெக்ஸ்ட் டோர் இஸ் வெரி கைண்ட். இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிறது அந்த விமன் யார் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த சென்டென்ஸில் த விமன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் யார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்திருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஹூஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரிலேஷன்ஷிப்பையோ ஓனர்ஷிப்பையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு பொருள் யாரோடது இல்லை எதனோடது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் ஹூஸ். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு பொருள் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், த கார் ஹூஸ் ஓனர் இஸ் மை ஃப்ரெண்ட் நீட்ஸ் ரிப்பேர்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல ஹூஸ் அப்படிங்கிற இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அந்த கார், அதாவது அந்த சப்ஜெக்ட் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஓனர்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட் ஒன் விச். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அனிமல்ஸையோ திங்ஸையோ பற்றி சொல்றதுக்காக யூஸ் பண்ணப்படுது. இது ஒரு கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மெயின் கிளாஸ்ல உள்ள நவுனை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபவுண்ட் த புக் விச் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆன் தி ஷெல்ஃப். இதுல விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மூலம் அந்த இதுல இருக்கிற அந்த புக்கை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஃபோர்த் ஒன் தட். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அனிமல்ஸை பத்தியோ திங்ஸை பத்தியோ பீப்புளை பத்தியோ சொல்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது. இது அடிக்கடி ரெஸ்ட்ரிக்டிவ் கிளாஸா யூஸ் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், த ஹவுஸ் தட் ஜாக் பில்ட் இஸ் நவ் ஃபார். இதுல தட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு கிளாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அது அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஹவுஸ் எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. யூசேஜ் அண்ட் பிளேஸ்மெண்ட். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல, அதாவது ஒரு மெயின் கிளாஸ்ல நவுனுக்கோ ப்ரொனவுனுக்கோ அடுத்தபடியா இமீடியட்டா பிளேஸ் பண்ணப்படணும். அது டிபெண்டன்ட் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் ஜாயின் பண்றது மூலமா அடிஷனலான இன்ஃபர்மேஷனை தருது. எதை பத்தி அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற நவுனை பத்தியும் ப்ரொனவுனை பத்தியும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ரா டீடைலை ஆட் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு சென்டென்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஐடியாஸையும் கிளாரிட்டியும் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட் இந்த மாதிரியான ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எப்படி ரொம்ப இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சென்டென்ஸை கிளியரா நம்ம உருவாக்குறதுல இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு குரூசியலான ரோலை ப்ளே பண்ணுது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது நம்ம எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ரைட்டிங்ல நம்மளோட தாட்ஸை எஃபெக்டிவா எழுதுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது.